இன்றைய சூழல்ல இந்தியர்களை பெருமளவுல பாதிக்கிற சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய பாதிப்புகள் மற்றும் உடல் பருமன் தான். இந்த உடல் உபாதைகளுக்கு உணவு மற்றும் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணிகளா பார்க்கப்படுது. குறிப்பா பல உணவு வகைகளை ஆக்கிரமிச்சிருக்க மைதாவோட மூலப்பொருள் என்ன, தீங்கு மட்டுமே விளைவிக்கிறதா சொல்லப்படுற மைதாவில் நல்ல சத்துக்கள் எதுவுமே இல்லையா, மைதாவை ஏன் தவிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். மைதா என்றதுமே பெரும்பாலானோருக்கு பரோட்டா தான் நினைவுக்கு வரும். ஆனால் பரோட்டாவில் மட்டும் இல்லாமல் நாம் அன்றாடம் சாப்பிட்ற பீட்சா, பர்கர், பாஸ்தா, நூடுல்ஸ், பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்கள் தொடங்கி நோயாளிகளுக்கு வாங்கி கொடுக்கிற பிரெட் வரைக்கும் எல்லாத்துலேயும் மைதா இருக்கு. பாதுஷா, குலோப் ஜாமுன், சோன் பப்டி மாதிரியான பிரபல இனிப்புகள் எதுலேயும் மைதா இல்லாமல் செய்ய முடியாது. கோதுமையில் இருக்க உமி மட்டும் நீக்கி தவிரோட சேர்த்து அரைச்சா கோதுமை மாவு, அதுவே தவிர நீக்கிட்டு கொரப்பா அரைச்சா ரவை, அதையே மிருதுவா அரைச்சா கிடைக்கிறது தான் மைதா. மைதாவும் ரவையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சத்து அளவுகளை கொண்டிருக்க நேரத்தில் கோதுமையில் இருக்கிற நார் சத்து மட்டும்தான் அதை வேறுபடுத்தி காட்டுது. சர்க்கரை நோயை ஏற்படுத்தக்கூடிய ஆலோக்சன்ஸ் அப்படின்ற ரசாயனம் மைதால சேர்க்கப்படுறதாகவும் அதை தடை செய்யணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2016 வழக்கு தொடரப்பட்டுச்சு. ஆய்வு முடிவில் அலோக்சன்ஸ் மைதாவில் கலக்கப்படுறது இல்லைன்னு, ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும்போது தானாகவே ஏற்படும் துணைப்பொருள்னு சொல்லப்பட்டுச்சு. எலிகள் கிட்ட நடத்தப்பட்ட சோதனையில் அலோக்சன் சர்க்கரை நோயை ஏற்படுத்த முடியும்னு சொல்லப்படுற முடிவுகள் தான் பதட்டத்துக்கு காரணமாக அமையுது. 100 கிராம் மைதாவில் 351 கலோரிகள், 10.3 கிராம் புரதம், 0.7 கிராம் கொழுப்பு, 2.76 கிராம் நார்சத்து மற்றும் 77 கிராம் மாவு சத்து இருக்கு. அதிகமான கலோரிகளும் மாவு சத்தும் உடல் பருமனை வெகுவா அதிகரிக்கும். அது போக மைதாவை கொண்டு தயாரிக்கப்படும் பரோட்டா, சோலாபுரி, பிஸ்கட், பலகாரங்கள் எல்லாமே அதிக எண்ணெய், இனிப்புகளை சேர்த்து தயாராகுது. ஏற்கனவே மாவு சத்துகளும் கலோரிகளும் அதிகம் இருக்க மைதாவோட இப்படியான துணை பொருட்கள் சேர்றது இன்னுமே உடல் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும். சிறுதானிய பிஸ்கட், கோதுமை மாவு கேக், ராகி பிஸ்கட்னு பல பெயர்களில் தயாரிக்கப்பட்டாலும் எல்லாத்துலேயும் 10% மைதா கண்டிப்பாக சேர்க்கப்பட்டு தான் இருக்கும் என்பதால இது போன்ற உணவுப் பொருட்களை அளவாக சாப்பிட்றது அவசியம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக மைதாவை எடுத்துக்க கூடாது. காரணம், நார்சத்தே இல்லாத மைதா இரத்த சர்க்கரை அளவுகளை வெகுவாக அதிகரிக்கும். அதே போல எடை அதிகமாக இருக்கவங்க மைதா பொருட்கள் சாப்பிடும்போது உடல் எடை கூட வாய்ப்பு இருக்கு. இதனால பல்வேறு உடல் உபாதைகளும் வரும். அப்படின்றதால மைதாவை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பிற உடல்நல பிரச்சனைகள் இல்லாதவங்களும் கூட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மைதாவை குறைச்சிக்கிறது சரியான அணுகுமுறையா இருக்கும் என்பதே உணவியல் நிபுணர்களோட கருத்தா அமைஞ்சிருக்கு.